ஸ்ரீகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் எழுத்தாளர், நெறியாளர், கல்வியாளர், அதை தாண்டி மனதில் தோன்றும் எண்ணங்களை டக்குன்னு வெளிப்படுத்தக்கூடியதில் வல்லவர்னு சொல்லலாம். பாஜக நிர்வாகி, நம்முடன் முனைவர் காயத்ரி சுரேஷ் அவங்க இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம். பேட்டி அரசகுமார் அவர்களின் கைது மேடம். பள்ளி கல்வித்துறையில் கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற ஊழல், இதை எதை காட்டுகிறது? கல்வியாளராக உங்கள் பார்வையில் உங்கள் கருத்து மேம். மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த நெட்வொர்க் தனியார் பள்ளி அசோசியேஷன்ல இருந்து முதல் முறையாக அதை பத்தின கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. வெறும் ஒரு பேட்டியாக நானும் அதை சொல்லியிருந்தேன். 2 பேரும் அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு லாஸ்ட் டைம் பி குருஸ்க்கு சொல்லியிருந்தேன். அப்ப அவர்கள் எந்த இடத்துல வச்சு கொடுத்தாங்க, யாருக்கிட்ட கொடுத்தாங்க, அந்த மாதிரி எல்லா விவரங்களுமே சொல்லியிருந்தாங்க. சோ அப்படி சொல்லி இன்னைக்கு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு மிகப்பெரிய செயினோடைய கண்ணி, ஃபர்ஸ்ட் கண்ணியை தான் நீங்க இன்னைக்கு பிடிச்சிருக்கீங்க. இதோட வேலை முடியல, அததான் நாம செய்ய வேண்டியது. பிகாஸ் இந்த எல்லா அரசியல் கட்சிகளுமே நேரடியாக இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடுறது இல்ல. அவர்களுக்காக ஒரு முகம் முன்னாடி இருக்கும், அதற்கு பின்னாடி பலர் அதுல இருப்பாங்க. நமக்கு டாஸ்மாக்ல இருந்து நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அரசகுமார் அப்படிங்கிறவர் ஒரு தனி நபராக இல்ல. அவருக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, இந்த நெட்வொர்க் எவ்வளவு தூரம் ஆழமானது, எப்படி அந்த மணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இந்த 2G ஸ்கேம் நடக்கும் பொழுது மன்மோகன் சிங் அப்படின்னு நினைக்கிறேன், யாரோ ஒருவர் சொல்லும் பொழுது சொல்லியிருந்தாங்க, சரி இவங்க இவ்வளவு எடுத்ததாகவே இருக்கட்டும், தனியா அதை செஞ்சிருக்க முடியாதுல்ல அப்படின்னு கருணாநிதியோ யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒரு 100 கோடி ரூபாய் அப்படிங்கும்போது ஒரு தனிநபராக அதை செய்வதற்குரிய வாய்ப்புகள் இல்ல. அப்ப அதற்கு பின்னாடி எவ்வளவு பெரிய நெட்வொர்க் இருக்கு, யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் அதிகாரிகளா இல்ல அரசியல்வாதிகளா, யாரெல்லாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை யாருமே ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க, அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி இல்லாமல் இந்த விஷயம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணப்பட்டு அதனுடைய இறுதி வரை அவங்க போய் அந்த உண்மையான விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணி வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேம் தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, நம்ம மாநில அரசு என்ன பண்றாங்கன்னா தேசிய கல்விக் கொள்கைக்கு உடன்பட மாட்டோம்னு சொல்லிட்டு இன்றைக்கு மாணவர்களினுடைய அவங்க தகவல்களை கொடுக்கறது முறையா அப்படிங்கிற ரீதியில ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. மாணவர்களினுடைய தகவல்களை கொடுத்து மத்திய அரசு என்ன மேடம் செய்ய போறாங்க? பார்வையற்றவர்கள் ஒரு யானையை பார்க்கும்போது அப்படின்னு நம்ம ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தோணுனதை சொல்லுவாங்க, கண்ணுல நேரடியாக பார்க்காத விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு. அது போல இவங்களுக்கு அப்பார் அப்படின்னு அதையும் சேர்த்து சொல்லி இருக்கிறாங்க. அப்பார் ஐடிக்கு எல்லா தகவலையும் கொடுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் முழுமையாக மறுக்கல. நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முழுமையாக நாங்க இந்த ஜாதிகள் உள்ள விஷயத்த மறுக்கிறோம்னு சொல்லல. இத பத்தின விவாதம் நடந்துகிட்டு இருக்குது. எப்படி ஐடி கார்டு, நீங்க என்ன இன்னைக்கு புதுசாவா ஐடி கார்டு கொடுக்க போறீங்க? எனக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல ஏதோ தாவேகா அரசு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஐடி கார்டு கொடுக்கறதுக்கு டிசைட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த இவங்க பேசுறது மிகவும் ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு எமிஸ் போர்ட்டல் அப்படின்னு தமிழகத்துல ஒண்ணு இருக்குது. அந்த எமிஸ் போர்ட்டல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் இன்னைக்கு எப்படி ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. சோ நீங்க 12th வரைக்கும் எந்த பள்ளிக்கு மாறினாலும், எந்த அரசு பள்ளியோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோ எதுக்கு மாறினாலும் நீங்க அந்த எமிஸ் ஐடியை போட்டீங்கன்னா அந்த ஸ்டூடெண்டோட ஃபுல் டீட்டெயிலுமே உங்களுக்கு வரும். நீங்க என்ன இன்னைக்கு புதுசா செய்ய போறீங்க? நாங்க அந்த துறை அதிகாரிகள்லாம் கலந்து ஆலோசிக்க என்ன இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பார் ஐடி இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். ஆல் ஓவர் இந்தியா 1 ஸ்டூடெண்ட் 1 ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். NPTEL அப்படின்னு ஒண்ணு இருக்குது, ஸ்வயம்னு ஒண்ணு இருக்குது. நிறைய தேர்வுகளுக்கு மாணவர்கள் தனிப்பட்ட முறையில ஒரு சர்டிபிகேட் கோர்சஸ் அதுல படிக்க முடியும். அந்த கோர்ஸுக்கு நீங்க இந்த அப்பார் ஐடி இருந்தது அப்படின்னு சொன்னா அவர்களுடைய ஆதாரோட காலேஜ் டீட்டெயிலோட அதை ஆட் பண்ணி, ஏன்னா இதெல்லாம் விஷயம் புரியணும்ல, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சாதான் அவங்களால பேச முடியும். ஆனா
ஏதாவது ஒண்ணு அடிச்சு விட்டு பேசலாம் அப்படிங்கிறதுக்காக அப்பார் ஐடிக்கு கொடுக்குறாங்க. அப்பார் ஐடினா என்னன்னு அவங்க கிட்ட நீங்க கேளுங்க, பதில் சொல்ல தெரியுதான்னு நம்ம பார்ப்போம். அந்த அது வந்து ஒரு டிஜி லாக்கர் சிஸ்டம் மாதிரி. நீங்க எங்க வந்து எப்படி நீங்க ஒரு பேங்க்ல, இந்தியன் பேங்க்ல நீங்க பணம் போடுறீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கிற எந்த இந்தியன் பேங்க்ல வேணா நீங்க வந்து செக் கொடுத்து கூட எடுத்துக்கலாம். நீங்க ஏடிஎம் ஃபெசிலிட்டி எல்லா இடத்துலயும் எடுத்துக்கலாம். ஆனா நீங்க செக் கொடுத்தீங்கன்னா இந்தியால இருக்கிற எந்த ஏடிஎம்ல வேணா எடுத்துக்கலாம், அது பேங்க்ல வேணா எடுத்துக்கலாம். அதே போல நீங்க ஸ்வயம்ல எக்ஸாம் எழுதினாலும் சரி, என்பிடிஎல்ல எக்ஸாம் எழுதினாலும் சரி, இந்த அப்பார் ஐடியோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆதார் ஐடி அவங்க காலேஜ் டீட்டெயில் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கக்கூடிய கிரெடிட் வந்து இவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரியினுடைய கிரெடிட்டோட சேர்ந்து ஆட் ஆகி அவனுக்கு வரும். சோ எந்த இடத்துக்கு போனாலும் அவன் டிஜிலாக்கரை ஓபன் பண்ணி அந்த மார்க் சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி உள்ள வசதி உள்ளதுதான் அந்த அப்பார் ஐடி. இந்த அப்பார் ஐடியையும் இவங்க எம்இஸ் ஐடிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா எம்இஸ் ஐடி அப்படிங்கிறது இங்க பள்ளி கல்வி துறை யூஸ் பண்ணக்கூடியது. அப்பார் ஐடி அப்படிங்கிறது மாணவர்கள் அவர்களுடைய டீட்டெயில ஃபர்னிஷ் பண்ணி அந்த ஐடி எடுத்து வச்சுக்கிட்டா எந்த எக்ஸாம்க்கு போனாலும் அப்பார் ஐடி போட்டாங்கன்னா அவங்களோட ரிசல்ட் வரும்போது அவங்களோட கிரெடிட்ஸ் அதுல ஆட் ஆகும். ஸோ இந்த ரெண்டும் என்டையரா டிஃப்ரெண்ட். அந்த பேசிக் புரிதல் கூட இல்லாம அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதை எடுத்து கொடுக்கறது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறது வந்து முற்றிலும் விவரம் தெரியாத ஒருத்தர் பேசுறதா நினைச்சு நம்ம அவங்களுடைய அறியாமையை நினைச்சு வருத்தப்படலாமே தவிர இதுல ஒண்ணும் இல்ல. ஆனா இதுல ரெண்டு சைடுமே தப்பு இருக்குது. ஏன்னா தாவேக அரசு என்னமோ புதுசா ஒரு ஐடி கார்டு மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ண மாதிரி பேசுறது. ஏன்னா இந்த ஜாதிகள் பத்திய கார்டு வரும்போது அவர் என்ன சொல்றாரு, தெரிவிக்கலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து நீங்க சந்துருவோடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுல அவர் சொல்றாரு, மாண்புமிகு சந்துரு அவர்கள் வந்து சொன்ன வழிமுறைகளையும் சேர்த்து அப்படின்னு, நீதி அரசர் சந்துரு அவர்களுடைய வழிமுறைகள்னு அவருடைய வழிமுறைகள்ல அவர் என்ன சொல்றாரு, ஸ்கூல்ல வந்து இந்த எஸ்சி ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப், ஓபி எம்பிசி ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப், பிசி ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப்னு இருக்கும் இல்லையா. சோ அதுல எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்க ரெஜிஸ்டர்ல கூட நீங்க பேர் எழுதக்கூடாது, கிளாஸ்ல வந்து உன்னோட ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு சொல்லக்கூடாது, மாணவர்களை வகுப்பறையில இருந்து நீ எல்லாம் என் ரூமுக்கு வந்து பாருன்னு சொல்லி அங்க வச்சு அவங்கிட்ட சொல்லணும்ட்டு. இது எந்த அறிவுல சேர்த்தின்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா நீங்க கிளாஸ்ல வந்து 60 பேர் இருக்கும்போது 5 பேரை மட்டும் எழுப்பி நீங்க எல்லாம் என்ன வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு பாருங்க பண்ணா அது ஓப்பனா தான் தெரிய போகுது. நான் என்ன சொல்றேன், அவனை மறைக்க வைப்பதும், அவன் என்ன ஜாதின்னு மறைக்க வைப்பதும், அப்படி நீ உன் ஜாதிய சொன்னா அது தாழ்வுன்னு சொல்லி வைக்கிற நிலை எவ்வளவு ஒரு கேவலமானது. அதற்கு நீதியரசர் சந்துரு துணை போகிறாரு, அதற்கு தகுந்தாற் போல எழுதுறாரு கமெண்ட் அப்படிங்கிறது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம். அவர் என்ன சொல்லணும், எந்த ஜாதியா எங்க சொன்னா என்னடா, நான் எஸ்சி தான், நீ இப்ப என்ன பண்ணுவ, அதனால நான் என்ன குறைஞ்சு போயிட்டேன், நானும் உனக்கு ஈக்குவலா படிப்பேன்னு வெளிப்படையாக இருந்தால் அது ஒரு நீதியரசருக்கு அழகு. அப்படி இல்லாம மறைக்கணும்னு சொன்னவங்க இன்னைக்கு அவர் சொன்ன கருத்தை எடுத்துக்கிறேன்னு சொன்னா இன்னைக்கு அதே பள்ளிக்கல்வித்துறை என்ன ஐடி கார்டுல போடுறதுன்னு திட்டமிடுறாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு நகை முரணா இருக்கு இவங்க பேசுற விஷயம்னு எனக்கு புரியல. மேம் தொடர்ந்து இந்த டிஆர்பி எக்ஸாம் அந்த ரிசல்ட்ல அந்த கோடிங் ஷீட்ல விஷயம் வருது, அது எவ்வளவு தூரம் உண்மை, ஏன் அந்த எண்கள் மட்டும் இந்த வண்ணங்கள் வந்து தனியா எடுத்து டிஆர்பி ரிசல்ட்ஸ் அந்த கோடிங் ஷீட்ல? இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கிறதா நான் பாக்குறேன். ஏன்னா இந்த டிஆர்பியோட ரிசல்ட் வந்து 6 மாசம் கழிச்சு வந்திருக்கு. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி போல இதுலயும் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் 50 மார்க்குக்கு தமிழ்ல இருக்கு. தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி எக்ஸாம், அது ரேங்கிங்ல சேர்த்தி கிடையாது. செகண்ட் வந்து உங்களுக்கு 150 மார்க்ஸ் எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ்ல நீங்க ஆன்சர் பண்ணணும். அது நீங்க கோடிங் ஷீட்ல பண்ணிடுறீங்க. அத பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க கோடிங் ஷீட்ல வேற இங்க வச்சோ இல்ல நீங்க அதாவது என்னோட பேப்பர்ல நீங்க மால் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சாலோ இல்ல எனக்கு நீங்க அதிக மார்க் போடணும்னு நினைச்சாலோ நீங்க ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணி தான் அதை பண்ண முடியும். அப்ப அதை வந்து உங்களுக்கு ஸ்கிரீனிங்க்கு போகும்போது அதுல வேரியேஷன் வரும்போது ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா தேர்ட் பேப்பர் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் 50 மார்க்ஸ். இதுலதான் மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கிறதா நமக்கு வந்து செய்திகள் சொல்றாங்க. நானும் நிறைய பேர்கிட்ட டிஆர்பி எழுதினவங்கள்ட்ட கேட்கும் பொழுது முக்கியமான இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். யாருக்கு 0, 4, 5, 6 அப்படிலாம் வந்திருக்கு அப்படின்னா 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மேல. ஏன்னா
ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி மதிப்பெண்கள் இருக்கு. 5 மதிப்பெண்கள் இருக்கு. அந்த 5 மதிப்பெண்களை நீங்க குறைக்கவே முடியாது. ஓகேங்களா? சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துதான் ஆகும். அந்த மார்க் வந்தால் நீங்க நினைக்கிறவங்களுக்கு மார்க் வரதுக்குள்ள அந்த பொசிஷன் கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்புகள் கம்மி. அப்ப எங்க இதை ஈடுகட்ட முடியும் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் டிஸ்கிரிப்டிவ்ல 10 மார்க்குக்கு நீங்க 1 மார்க் போடலாம், 2 மார்க் போடலாம். என்னோட நண்பர் ஒருத்தர் 135 மார்க் எடுத்திருக்கிறாரு டிஆர்பில எம்சிக்யூல. ஆனால் அவருக்கு வந்திருக்கிற டிஸ்கிரிப்டிவ் மார்க் வெறும் 5 மதிப்பெண். நீங்க யோசிச்சு பாருங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எவ்வளவு டஃபா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே இருக்கும், நாளும் சரியா இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுல நீங்க டிக் பண்ணி 150க்கு 135 எடுக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம். கண்டென்ட் உங்களுக்கு முழுசாக புரியாம உங்களால அவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணவே முடியாது. அவர் 15 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவரு. ஆனால் அவருடைய டிஸ்கிரிப்டிவ் பாத்தீங்கன்னா வெறும் 5 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படிங்கிற வீதம் தான் போட்டிருக்காங்க. இது நிறைய பேருக்கு வந்திருக்கு. எஸ்பெஷலி யாரெல்லாம் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்திருக்குது. ஒரு இந்த 50 மார்க் எலிஜிபிலிட்டியை திருத்துறதுக்கோ 50 மார்க் டிஸ்கிரிப்டிவ திருத்துறதுக்கோ 6 மாத காலம் தேவையே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ரிசல்ட்டை இவங்க வெளியிட்டு இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறதா நான் பாக்குறேன். கண்டிப்பாக வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அவங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட நீங்க கொடுங்க, அவங்க பார்க்கட்டும். இன்னொரு ஆய்வாளரை வச்சு அவங்க இதுல இதுக்கு எவ்வளவு மார்க் போடுவாங்கன்னு அவங்க கேட்கட்டும். அப்ப அந்த மதிப்பெண்கள் வருதா இல்லையான்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்படி இல்லாத பட்சத்துல டிஆர்பி எக்ஸாம நீங்க திரும்ப வைக்கிறதுக்கு சொல்லுங்க. அப்ப தாவேகா அரசு நான் இதை செய்யல அப்படின்னும், ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசு இதை செஞ்சு வச்சது நாங்க ரிசல்ட்டை மட்டும்தான் வெளியிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த குழப்பத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு தாவேகா அரசுக்கு தான் இருக்கு. ஏன்னா முந்தைய அரசு அதோடைய பொறுப்பு ஏற்காது. கரெக்ட் பண்ணாலும் அதை சரியா இருக்கான்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு இன்னைக்குள்ள அரசு கிட்டதான் இருக்குது. மொத்தத்துல டிஆர்பி இதற்கு முன்னாடி இருந்த டிஎன்பிஎஸ்சி போல மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா ஏகப்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கு. அரசு கல்லூரிகள்ல இந்த வருஷம் செமி அர்பன் அண்ட் ரூரல் ஏரியால உள்ள கல்லூரிகள்ல 42% தான் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்திருக்காங்க. மீதி இருக்கிற 58% வெளியில இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ்ல அண்ட் யூனிவர்சிட்டியில தான் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அந்த அளவிற்கு மோசமாக கல்லூரிகள்ல இருக்கிறது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ல 50% ஆஃப் த ஆசிரியர்கள் இல்ல. மீத இருக்கிற 50%ல 25% தான் ஃபுல் டைம் ஆசிரியர்கள். மீதி இருக்கக்கூடிய 25% பார்ட் டைம் டீச்சர்ஸ். அந்த பார்ட் டைம் டீச்சர்ஸுக்கும் இவங்க சம்பளம் ஒழுங்கா கொடுக்கறதே இல்லை. கன்சாலிடேட்டட் பேயும் ஒரு லாஸ்ட் 6 மந்த்ஸுக்கு முன்னாடி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல அந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ் போராடினாங்க, எங்களுக்கு 6 மாசமா சம்பளம் கொடுக்கலன்னு. கொடுக்கற சம்பளம் 15,000 ரூபாய், 25,000 ரூபாய். அந்த 25,000மே நீங்க பாத்தீங்கன்னா 6 மாசம் கொடுக்காம இருந்தாங்கன்னா ஒரு குடும்பம் எப்படி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்படி முழுக்க முழுக்க டிஎன்பிஎஸ்சி போல டிஆர்பியும் மிகப்பெரிய குழப்பத்தில் ஸ்கேம்ல சிக்கி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனால் இதற்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு, கடமை இந்த அரசுக்கு இருக்கு. விஸ்வநாதன் அவர்களுக்கு, உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களுக்கு மராத்தான்ல ஓடின பிள்ளைகளுக்கு நான் ஆறுதல் சொல்றேன், அவர்களுக்கு காலை பிடிச்சு விடுறேன்னு சொல்றதுக்கு டைம் இருக்கிற அளவுக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு நேரம் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. மேம் இன்னொரு பக்கம் அந்த டீச்சர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்ன்னு நம்ம சொல்வோம். அது ஒரு 6 முறை எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சப்போஸ் 6 முறையும் எழுதி ஒரு 1000 பேர் எழுதுறாங்க, 6 முறை எழுதி அதுல 200 பேர் தான் எலிஜிபிலிட்டி ஆகுறாங்க, பாக்கி 800 பேர் வெளியில போயிடுறாங்கன்னா 800 பேரை செட்டில்மெண்ட் செய்து அனுப்பும் அளவுக்கு நம்ம அரசு பேக் எண்ட்ல ப்ரிப்பேரா இருக்காங்களா மேடம்? என்ன ஆகும் அந்த மாதிரி சூழ்நிலை? சொல்லுங்க. அப்ப டெம்பரரி டீச்சர்ஸ் பெர்மனன்ட்டை நோக்கி நகர்வாங்களா? இல்ல என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டீச்சர்ஸ்க்காக வைக்கிறாங்க மேம்? ஆக்சுவலா இந்த டெட் எக்ஸாம்ல மிகப்பெரிய அளவுல யாரு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா புதுசா உள்ள வர்றவங்க பாதிக்கப்படல. ஏன்னா அவங்க உள்ள வரும்போதே டெட் தேர்வு எழுதி வந்துட்டாங்க. ஆனால் பல வருஷமாக
ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஹெச்எம் ப்ரமோஷன் வரணும்னாலும் நீங்க டெட் எக்ஸாம் எழுதுங்க, எழுதிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுலதான் இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு 55 வயசுல இருக்கக்கூடியவங்க 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா 60 வயசுக்கு, ஏன்னா இப்பதான் 58 போன தடவை உங்களுக்கு நீங்க சம்பளத்தை பத்தி கேட்டீங்க இல்லையா? 58 வயச பென்ஷன் கொடுக்க வசதி இல்ல, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கொடுக்க வசதி இல்லாம 58 60 ஆக்கினாங்க. அந்த கடைசி 5 வருஷமாவது அவங்க ஹெச்எம்மா இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாம இந்த டெட் எக்ஸாம்னால போகுது. ஏற்கனவே 58 60 ஆக்குறதுக்கு காரணமே உங்களால பெனிஃபிட் கொடுக்க முடியலன்ற ரீசன் தான். இப்ப நீங்க டெட் எக்ஸாம்ல தகுதி இல்ல, நீங்க கிளம்புங்கன்னு செட்டில் பண்ணா அந்த செட்டில்மெண்ட்டும் நீங்க தானே பண்ணணும். அதுக்கு உங்ககிட்ட வசதி இருக்குதா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 42% தான் உங்களுக்கு ஃபில்லே ஆயிருக்குது அப்படின்ட்டு. மோர் தென் 18,000க்கு மேல பள்ளிக்கூடங்கள்ல வேகன்சி இருக்கிறத நாம பாக்குறோம். சோ இதையெல்லாம் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா இருக்கிறவங்களை வெளியில அனுப்பிச்சிட்டீங்கன்னா இது 25,000 தான் அதிகரிக்குமே தவிர குறைவதற்குள்ள வாய்ப்பு இல்ல. அப்போ உள்ள எடுக்கிறவங்களை நீங்க கன்சாலிடேட்டடா எடுத்தீங்கன்னா அவர்களுக்கு எந்த அளவிற்கு கமிட்மெண்டோட உள்ள வேலை செய்ய முடியும்? ஏன்னா எல்லாரும் பார்ட் டைம் டீச்சர்ஸ் தானே இருக்கிறதுல. 75% பார்ட் டைம் டீச்சர்ஸ், 25% தான் ஃபுல் டைம் டீச்சர்ஸ்னா எப்படி நீங்க ஒரு நிர்வாகத்தை, பள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அதுல ஒரு நிர்வாகம் இருக்குல்ல, அந்த நிர்வாகத்தை அவங்களால எப்படி கவனிக்க முடியும்னு நீங்க பாக்கணும் இல்லையா? இது முழுக்க முழுக்க கல்வித்துறையவே நாசமாக்கி மாணவர்களுடைய எதிர்காலத்துல விளையாடக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா இது இங்க மட்டும் நடக்கல. கல்லூரிகள் சைட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி அவங்க ரிட்டையர் ஆகும்போது உள்ள பெனிஃபிட்ட கொடுக்கறதுக்கு முடியாம 60 வயசு 65 ஆக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. 60 65 ஆக்குனீங்கன்னா இன்னைக்கு 30 வயசு 35 வயசுல டிஆர்பி எக்ஸாம் எழுதி இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாமே எழுதி செலக்ட் ஆயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ல, அவனுக்கு எப்ப நீங்க வேலை கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்போ இது எல்லாமே எதற்கு அப்படின்னா முழுக்க முழுக்க பணம் சார்ந்து அங்க விஷயம் இருக்கிறதுனால நீங்க அப்பாயிண்ட் பண்ணவும் முடியாது. இருக்கிறவனை வெளியில அனுப்புறதுக்கும் உங்களுக்கு பணம் வேணும். ஆனா மாமன் சீர் கொடுக்க 1 கிராம் மோதிரத்துக்கு நாங்க 755 கோடி ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் அறிக்கை கொடுக்கறாங்க. இதுதான் இந்த நாட்டுடைய நிலைமையா இருக்குது அப்படிங்கிறத நாம உணர்ந்துக்கணும். நீங்க யாருக்கு நம்ம ஓட்டு போடுறோம், அதன் மூலமாக என்ன மாதிரி செயல்கள் நடக்குதுன்னு. இன்னைக்கு கல்வி அப்படிங்கிறது கடைசியாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னும், கல்விக்கு எந்த விதமான முக்கியத்துவம் இல்ல அப்படிங்கிறதும் முழுக்க முழுக்க இவர்கள் அரசியல் மயமாக்கி பள்ளிகளை கேலி கூத்தாக்கி இவர்களுடைய கொள்கை விளக்க கூடாரம் ஆக்கிட்டாங்க. இந்த வர்ஸ்ட்னஸ் டிஎம்கே பீரியட்ல கூட இல்ல. அதுதான் நாம இங்க பார்க்க வேண்டிய விஷயம். டிஎம்கே 4 வருஷம் கழிச்சு இதை ஆரம்பிச்சாங்க. இவங்க முதல் மாசத்துல இருந்தே பள்ளிக்கூடத்துக்குள்ள போற வேலையும் அங்க போய் ரீல்ஸ் எடுக்கிற வேலையும் ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம தர்மபுரியோ எங்கேயோ பாக்குறேன், ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற அலுவலகத்துல எம்எல்ஏ உடைய சேர்ல மாத்தி மாத்தி உட்காந்து ரீல்ஸ் எடுத்து, இது நம்ம இவங்கள சொல்றோம். இது எதற்கு காரணம் என்ன அப்படின்னா, துணை சபாநாயகராக அறிவிக்கப்பட்டவருடைய தலைமை செயலகத்துல உள்ள அறையிலேயே அவரோட சேர்ல உட்கார்ந்து ரீல்ஸ் எடுக்கும் போது நீங்க அதை அமைதி காத்தீங்க அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு கீழே வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனால் இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல பணக்கார வீட்டு பிள்ளைகளோ உயர் நடுத்தர வீட்டு பிள்ளைகளோ பாதிக்கப்பட போறது இல்ல. இதுல பாதிக்கப்பட போறது எல்லாமே நடுத்தட்டு கீழ் நடுத்தட்டு இருக்கக்கூடிய மக்கள் தான். அவர்கள் தான் இவருக்கு பெருமளவு ஓட்டு போட்டாங்கன்ற மக்களும் மறந்துடக்கூடாது, அவர்களும் மறந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மேம், இறுதியாக உங்ககிட்ட ஒரு கேள்வி. மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையில இந்த 6ஆம் வகுப்புக்கு மேல இப்ப படிக்கிறவங்களுக்கு அந்த 9ஆம் வகுப்பு வரும்போது 3 மொழி அவசியம் இல்லை, அதை 2 மொழியாகவே இருக்கட்டும்ங்கிற ரீதியில இது இந்த சேஞ்ச் எப்படி பாக்குறீங்க? இது வரவேற்கத்தக்கதா? ஏன்னா இதை இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ அதுல இருந்து அவங்க ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ரிலாக்ஸேஷன் எப்படி பாக்குறீங்க? இது அவசியமானதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லன்னா இது வரவேற்கத்தக்கதுதான். வரவேற்கத்தக்கதுன்னா எந்த மாதிரியான விஷயத்துல வரவேற்கத்தக்கது மேடம்? ஏன்னா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் சொல்லும் போது அதனால என்ன, பிள்ளைங்க படிக்கட்டும், படிக்காம என்ன பண்ணுவாங்க, வெளியில போனா கஷ்டப்படுவாங்கங்கிற ரீதியில நிறைய பேர் பேசினாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த ரிலாக்ஸேஷன் எதற்காகன்னு நினைக்கிறீங்க வரவேற்கத்தக்கதுன்னா?
இது வந்து வரவேற்கத்தக்கது. ஆக்சுவலா என்னன்னா, இது புதுசு இல்ல. ஏற்கனவே இப்படிதான் இருந்தது. இருந்ததுல ஒரு சின்ன கன்ஃப்யூஸ்டா அவங்க பண்ணிட்டாங்க. நான் இத வந்து சிபிஎஸ்இக்கு கூட நம்ம எழுதி அனுப்பிச்சிருந்தோம். என்னன்னா, நீங்க 9த் ஸ்டாண்டர்ட் வரும்போது, அந்த பிள்ளைகளுக்கு 3வது மொழிய சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா தேசிய கல்விக் கொள்கைய உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அடிப்படையில இருந்து நீங்க எந்த மாற்றத்தை கொண்டு வந்தாலும், பிள்ளைங்க வந்து ஈஸியா கோப் அப் பண்ணிப்பாங்க. ஆனா, அத திடீர்னு நீங்க 9த்துக்குள்ளார கொண்டு வரும்போது, அவங்களுக்கு வந்து அப்பதான் இந்த தேசிய கல்விக் கொள்கையில 9த்ல சிஸ்டமே வேற. 9த் டு 12த் நான் லாங்குவேஜஸ தவிர, உங்களுடைய மதர் டங் ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ தவிர, எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நீங்க செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கலாம். அதற்குரிய வாய்ப்புகளை எல்லாம் சிபிஎஸ்இ குடுக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல, நீங்க வந்து திடீர்னு 3வது மொழி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களால எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் ஆறது கஷ்டமாக இருக்கும். புதுசா ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வரும்போது. ஆனால் அதே இது நீங்க 6ஆம் வகுப்புல இருந்து வந்தீங்க, இல்ல 3ஆம் வகுப்புல இருந்து நான் 3ஆம் வகுப்புல இருந்தே வர்றதுக்கு கூட நான் வந்து சந்தோஷப்படுவேன். ஏன்னா, குழந்தைகளோட மூளை வளர்ச்சி வந்து ஒரு 10 வயசுக்குள்ளார தான் முழுக்க நிறைவடையுது. அப்படின்னு இருக்கும்போது, அதுவரைக்கும் நீங்க அவங்க மண்டைக்குள்ள என்ன போடுறீங்களோ, அது எல்லாமே சூப்பரா அவங்களால வந்து எக்ஸிபிட் பண்ண முடியும். அத கிரகிச்சுக்க முடியும். அப்படி இருக்கும்போது, நீங்க 3 ஸ்டாண்டர்ட்ல இருந்து கூட கொண்டு வரலாம். ஆனால் 6 ஸ்டாண்டர்ட்ல இருந்து கொண்டு வரதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். இது வந்து ஈஸியா அவங்களால ஒரு 3 லாங்குவேஜ புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு, அத வந்து ரெசிப்ரோகேட் பண்ணக்கூடிய நீங்க வந்து கவிதை எழுத தேவையில்லங்க. 3வது லாங்குவேஜ்ல நீங்க கவிதை எழுத தேவையில்ல. அத வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அத இன்னும் கொஞ்சம் ஆ தேடி படிச்சு அத நீங்க கத்துக்க முடியும். ஆனால் 3வது லாங்குவேஜ் எதுக்கு அப்படின்னு சொன்னா, அடிஷனலா ஒரு லாங்குவேஜ் இருக்கும்போது, ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறதுக்காக தான். சோ அந்த விஷயத்துல இப்ப 6த்துக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நெறைய கல்வியாளர்கள் அதை பற்றி தொடர்ந்து சொல்லியிருந்தாங்க. இதுதான் இந்த அரசினுடைய பிளஸ்ஸாக நான் பார்க்கிறேன். நாங்க சொல்லிட்டோம், நாங்க அதுல அப்படியே நிப்போம் அப்படிங்கிறது இல்லாம, ஆமா இதுல ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் இருந்தது. நாங்க 6த் ஸ்டாண்டர்டுக்கு அத கொண்டு வரோம். 9த் ஸ்டாண்டர்டுக்கு இல்ல அப்படிங்கிறதே, அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்குள்ள ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அதனால நான் இத வரவேற்கிறேன்.